ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. சும்மா அதிரனுடா தமிழ்நாடு. Happy birthday to you. என் கண்ணனுக்கு happy birthday. இவ்வளவு நாளா எங்க தாண்டா இருந்தீங்க? The next day. மச்சான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அப்ப போய் சாவுடா. வந்துட்டான் மனசு சரியில்லை மைனஸ் சொல்லுங்க. மச்சான் என்ன பார்த்து சாவுன்றான்டா. அப்படியா சொன்னா அப்ப போய் செத்துரு. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. இப்பதான் மச்சான் என் லைஃப் ஓரளவுக்கு ஹாப்பியா போகுது. ஆமா மச்சான், என் ஆளும் கூட ஒண்ணு சேர்ந்துட்டாடா. நானும் என் பைக் EMI எல்லாம் கட்டி முடிச்சிட்டேன்டா ஒரு வழியா. அப்ப என் வாழ்க்கையோட உங்க 3 பேர் வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. போகட்டும் போகட்டும். ஹலோ, என்னது ஹவுஸ் ஓனர் வீட காலி பண்ண சொல்லிட்டாரா? ஐயோ இருமா வந்துட்டேன். என்னது பிரேக்கப்பா? நான் தாண்டி ஒண்ணு சேர்ந்தோம். என்னது என் பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவங்க எல்லாரும் என்னை தலைவியா தேர்ந்தெடுத்ததுனால நானே தலைவியா இருந்து இவங்க சொல்றது எல்லாத்தையும் நான் அனுசரிச்சு போறேன். பிக் பாஸ் என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? நீங்க தானே மேடம் எல்லாத்தையும் அனுசரிச்சு போவீங்க. அனுசரிச்சு போனா குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உட்காருங்க. நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் யாரெல்லாம் முடிக்கல? இவ்வளவு பேரா? 1 2 3. கம் கேர். ஐயோ ஏன்பா ஹோம்வொர்க் முடிக்கல? மறந்துட்டேன் சார். காலைல சாப்பிட மறந்தியா? இல்ல சார். கை நீட்டு. வெளியே போடா. நீ வா. என்ன பண்ண போறானோ? நீ ஏன் முடிக்கல? முடிச்சிட்டேன் சார். எங்க காட்டு. மறந்து வீட்டுல வச்சிட்டேன் சார். அப்போ நீ எதுக்கு வந்த? நீயும் வீட்ல இருக்க வேண்டியதானே? வெளியே போடா. நீ வாடா. ஹோம்வொர்க் எங்க? சார் இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? என்ன நாள்? என் பிறந்த நாள் சார். ஹாப்பி பர்த்டேடா. Thank you, sir. போய் உள்ள போய் உட்கார் போ. யாரா அவன்? யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம பையடா அவன். கொஞ்சம் அப்படிலாம் பேசக்கூடாது. எப்ப நிதானமா பேசணும். நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் நிதானமா இருப்பேன். டேய் போல இந்த சிக்கனை சாப்பிடுறா. புரிஞ்சு படிக்கிறவன் தான் புத்திசாலி, அறிஞ்சு படிக்கிறவன் அறிவாளி. நான் புரிஞ்சு அறிஞ்சு படிக்கிறேன். மரத்துல தொங்குமா வவ்வாலு, ஸ்கூல்ல வந்து தொங்குமா முட்டாளு. என்ன மச்சான் ஏதோ ஃபீல் பண்ணிருக்க மாதிரி இருக்கு? இல்லடா, எனக்கு பிடிச்சவங்களாம் இந்த உலகத்தை விட்டு ரொம்ப சீக்கிரமாவே போயிடுறாங்க. விடு மச்சான், நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல மச்சான், எனக்கு உன்னையும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பார்த்து இருந்துக்கோடா. பாவி மனுஷா, கர்ப்பத்துக்கு நீதான் காரணம் ஒத்துக்கிறியா? கர்ப்பமா? அட கள்ளி சொல்லவே இல்லை. சீ, அவன் கர்ப்பத்துக்கு சொல்றேன். யார் கர்ப்பம்? நான் கர்ப்பம். கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த பாரு. மச்சான் ஹேய் ஹாய்டா, வாடா சாப்பிடலாம். பரவாயில்ல, நீ சாப்பிடுறா. பரவாயில்ல, கொஞ்சமாச்சும் சாப்பிடுறா. பரவாயில்லடா, நீ சாப்பிடு. அட போடா. என்ன மறுபடியும் கேட்க மாட்டான்? அவசரப்பட்டமோ? பேசாம அவன் சொல்லும் போதே சாப்பிட்டுருக்கலாம். இதுக்கப்புறம் கேட்டா அசிங்கமா நினைப்பான். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. என்ன முடிவுனா இப்போ என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க? உங்க 2 பேரையும் பார்த்தாலே அப்படியே ஸ்டெல்லா மேரிஸ், குயின் மேரிஸ், அண்ணா அதர்ஸ், WCC, MOP, எத்ராஜ்னு ஏகப்பட்ட லேடிஸ் காலேஜ் இருக்கு மச்சான். அதுல ஒரு சூப்பர் ஃபிகரா நான் உனக்கு உஷார் பண்ணி தரேன்டா. இந்த மாதிரி மொக்க ஃபிகர்லாம் ஓவரா சீனா போடுதுங்க. சொல்லிட்டார்ல புரோக்கர், அவரே உங்களுக்கு உஷார் பண்ணி தருவாரு. இப்போ கிளம்புறீங்களா? ஓவரா தான் பேசிட்டோமோ? ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்ன மச்சான், நம்மள போ சொல்லிட்டு அவ போறா? சரியான லூசா இருப்பா போல. மச்சான் ஸ்லோவா போடா. டேய் ரோடு என்ன கப்ப வைத்து தொட்டா? நீ மூடிட்டு வாடா. என்ன பண்ண போறானோ? The next day. எழுவாய பூக்கணை
அப்பவே சொல்ல வேண்டாம் பொறுமையா போங்கன்னு இப்படி அல்பாயுஸ்ல போயிட்டானுங்களே விட்றா அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்